கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்றாங்க சார். கெட்ட வார்த்தை நீ யாரு பேசல, இது வெளியே போனவொடனே பேசுவாங்க. நான் பேசுற கெட்ட வார்த்தை எல்லாம் என்ன சார் பேசுவீங்க கோவம் வந்தா டப்புன்னு? ஏய் என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க அங்கன்னு வாச்சிக்கிறோம் அப்படின்னு. இது எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது, ஏன்னா நான் அந்த மாதிரி ஏரியா ஸ்டைலா இருக்கு சார் அது. அப்படியா? நான் அந்த மாதிரி திட்டலன்னா 2 நாள் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யூனிட்ல எல்லாரும் வந்து சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா ஏன்னு திட்டவே இல்லையே சார் யாருமே அப்படின்னு. ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுக்காம இவர் ஏதாவது தப்பா லேட்டா வந்தாருன்னு வச்சுக்கோங்க, லாரி யாராவது பிடிச்சிட்டு அசினு ஏய் எப்போ வர்ற, ஏய் சம்பளம் கொடுக்கல அவனுக்கு, பேட்டா வாங்குறீங்கல்ல டெய்லி அப்படின்னு ராசியில தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் வித் டோசன் ஒழுங்கா போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு. சிவாஜி சார் கூட சாரை பத்தி ரஜினி சாரை கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அது அதெல்லாம் கேட்டாராம், அந்த பிரேக் டைம்ல கேட்டாராம் ரஜினி சார்ட்ட போயிட்டு, டே ரஜினி இவன் டைரக்டரா பொறுக்கியாட. ஆமா, அது அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது அவர் காலங்காத்தால அது ஐயருங்களெல்லாம் எட்டி வச்சுட்டேன். ஆனா ஐயருங்களே கிடையாது, அவங்க கூட வேஷம் போட்டு. சிவாஜி சார் தனியாக அந்த படிக்கட்டு வேற நாங்கள் போட்ட செட்டு, இந்த பக்கம் புடி கிடையாது, அந்த பக்கம் பேரப்பட்டுவாரில் எதுவுமே கிடையாது, ஓப்பனாக இருக்கும் படையப்பாசரில். அங்கேருந்து நடந்து வரணும். வயசானவர் அன்றைக்கி காலம்புற 6-7 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு வேறு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் டொங்குன்னு வாங்கினோம் சார். கொஞ்சம் கூட அந்த இது குறையாமல் வாங்க சார், வந்து உட்காருங்க சார். 40 ஃபீட்டுக்கு என்ன அப்போல்லாம் ஜிம்மி கிடையாது. ஏய் கட் ஆகக்கூடாது பார்த்துக்க, எதிர்க்க யாரும் கிடையாது, ஊரே எதிர்க்க நிற்கிது, அதான் கதை. 40 ஃபீட் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜனங்க வந்தது கட்டுன்ட்டான் மூர்த்தி. அப்போ ஏன்டா கட்டு சொன்னேன் அப்படின்னு, தா மட்டும் தான் போடுவேன் முன்னாடி. வராரு என்ன பைத்தியம் வர்றாரு, ஏன்னா ஊரே வரக்கூடாது, நீங்கள் பெரிய ஊரே பின்னாடி வருது அப்படின்னா. யார் அது வந்துன்னா, அதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூலாம் போட்டுக்கல. எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா ஊர்லேருந்து வந்து என் உயிரை வாங்குறீங்க, எப்போ இத்தனை பேர் சார் ஆர்டிஸ்ட் தான், அண்ணன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்கெல்லாம் உதச்சி ரெடி சாரி சார்னு அவர் தேடுறேன். அவர் மேலே போயிட்டார், மறுபடியும் கீழே மேலே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் வர்றாரு. எனக்கு பயம், இந்த பக்கம் அந்த பக்கம் இது காலம், அவருக்கு மூச்சு வேறு வாங்குது அப்போ அந்த பீரியடில் ஃபுல்லாக. ஏன்னா அந்த மிஸ்டில் வேறு வந்து உட்காந்துருக்காரு. பயந்து போயிட்டேன் நான். சரி ஓகே ஷார்ட் முடிஞ்ச உடனே இப்போ நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு ரஜினி சார்கிட்ட, என்னடா இவன் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவன் பெரிய டைரக்டர்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இல்லை சார், அது சுச்சுவேஷனு உங்களுக்கு எதுவும் அது கரெக்டு தான், அதுக்காக போய் ஐயருங்களெல்லாம் ஷூ காலெல்லாம் இட்டு வச்சுக்கிறது. அவன் ஐயருங்கள்லாம் இல்லை சார், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்னு அப்புறமா சொல்லியிருக்காங்க. அவர் எண்டில் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சீன் இங்கே சென்ட்ரல் இதில் எடுக்கும்போது கையெழுத்து போடணும், கையெழுத்து போடுறேன்னு இங்கே வாகினி செட்டில் எடுக்கும்போது நான் கையெழுத்து போடணும். சித்தாரா கையெழுத்து போடும்போது மட்டும் நான் அப்படியே டைட் வருவேன் சார், உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு. என் ஒய்ஃப் கையெழுத்து போடும்போது அழல, அப்புறம் சித்தா கையெழுத்து போட மட்டும் ஏன் அழணும், இல்லை சார் பொண்ணு இல்லையா சார், பொண்ணாக இருந்தால் மட்டும் ஏன் அழணும், நீ நடிச்சுக்காமே அப்படின்ட்டாரு. சார் என்ன உங்ககிட்ட போய் நான் நடிச்சேன், நடிக்கிறத நீ தான் எல்லாருக்கும் நடிச்சு சொல்லி கொடுக்குறியாது, நடிச்சு காமி அப்படின்னு போய் சைடில் நின்ட்டாரு. சரி நான் அங்கே கேமரா ரெடியா மியூசிக் அது மாதிரி ரஜினி சார் கையெழுத்து போட்டார், லக்ஷ்மி கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பண்ணும்போது அப்படி தலையை தரவுன என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அப்புறம் வந்தார், கூப்பிட்டாரு, டைரக்டா அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. யாரை நினச்சிக்கிட்டா அப்படின்னு, என் பொண்ணை நினச்சிக்கிட்டேன் சார். ஏன்னா என் பொண்ணை நினச்சிட்டா உங்களுக்கு என்னெல்லாம் நினச்சேன் அப்படின்னாரு. இல்லை இவ்வளோ சொத்து இருந்து சுகம் இருந்து இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனமா, கடைசியில் உனக்குன்னு நான் எதுவுமே வைக்காமல் போகிறேனே, நான் எப்படி நான் பெரிய கரை சேர்க்க போகிறேன், உன்னை எப்படி பெரிய ஆளாக்க போகிறேன், இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நீ கடைசியில் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கையெழுத்து போகிறேடா உனக்கு அப்படின்றது நினச்சேன். வரும் சார்.